மனுஷன் அப்பத்தினாலே அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். உன்னை பிழைப்பூட்டுகிற வார்த்தை, உனக்கு ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை உன்னை குணமாக்கும். உனக்கு ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை உன்னை விடுதலையாக்கும். உனக்கு ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை உன் குடும்பத்தை கட்டி எடுப்போம். உனக்கு ஒரு வார்த்தை வந்தா அந்த வார்த்தை உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணும். உனக்கு ஒரு வார்த்தை வந்தா உன் தலையை நிமிர்ந்து நடக்க வைக்கும். உனக்கு ஒரு வார்த்தை வருமானால் போகிற எவ்விடத்திலும் உனக்கு ஜெயம் உண்டாகும். ஏன்னா தேவன் என்ன சொல்லுகிறார்னா, அந்த வார்த்தைகளினால சொல்லுகிறார், ஆண்டவரே இவைகளால், உம்முடைய வார்த்தைகளால், உம்முடைய வாக்குத்தத்தங்களால் மனுஷர் பிழைக்கிறார்கள். இவைகள் என் உயிருக்கு உயிராகவும் என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். எவ்வளவு பெரிய சாட்சி சொல்றாங்க. வார்த்தையை அனுப்பினீங்க, என்ன செஞ்சிட்டீங்க? குணமாக்கிட்டீங்க. இந்த வார்த்தையை அனுப்பினீங்க, என்ன பிழைக்க வச்சிட்டீங்க. இந்த வார்த்தையை அனுப்பினீங்க, இது என் உயிருக்கு உயிராயிருக்கிறது. தேவ வசனங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டேன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை விசுவாசிக்கிறப்போ தேவன் சொன்னதை செய்கிறவர். பாருங்க, அங்கே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தாவீதுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிற போது, இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு என்ன செய்திருக்கிறீர்? நல்ல விசேஷங்களை வாக்கு பண்ணி. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் சிங்காசனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ எனக்கு பிரியமான ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்ல 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 சாத்தியம் இல்லாதவைகள் தான். ஆனா அவைகள் மேலே தேவனுடைய வாக்குத்தத்தம் வருகிற போது நீங்க விசுவாசிக்க வேண்டும். நீங்க அதை விசுவாசிக்கிற போது 1 ராஜாக்கள் 8:24 சொல்லுகிறது, உன் பிள்ளை எழும்பி சாட்சி சொல்லும், ஆண்டவரே எங்க அப்பாவுக்கு இதை சொன்னீங்க, எனக்கு செய்திருக்கிறீர்கள். ஆண்டவரே இதை என் குடும்பத்துக்கு சொன்னீங்க, இதை செய்திருக்கிறீர்கள். ஏன்னா ஒன்றுமில்லாத சூழல்களிலே இருந்து ஒரு மனிதனை தேவன் தூக்கி கொண்டு வருகிற போது அவனை கொண்டு பலத்த சாட்சிகளை ஏற்படுத்துவார். இங்கே பிள்ளை எழுந்து சாட்சி சொல்லுகிறது. சாலமோன் எழும்பி சாட்சி சொல்லுகிறான். வாசிங்கள், தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினாலே அதை நிறைவேற்றினீர். ஆண்டவர் பாருங்க, சும்மா அப்படி சொல்லிட்டு போக மாட்டாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், சொன்னா செய்வார். ஆமென் சொல்லுங்க, விசுவாசிங்க. ஆபிரகாம் தேவனை என்ன செய்தான்? அந்த வார்த்தை வந்த போது வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமா இல்லை, முழு நிச்சயமாய் நம்புகிறான். அந்த வார்த்தை நிறைவேறும் என்று காத்திருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவைகள் நிறைவேறுகிறதுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் சாட்சியாய் இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது சாட்சியான பாருங்க, சாத்தியம் இல்லாதவைகள் நம்முடைய வாழ்விலே சாத்தியமாகும்படி வாக்குத்தத்தங்களை தந்துவிட்டு போகிறது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தங்களுக்காக நாம் ஜெபிக்க விரும்புகிறது. வார்த்தை வந்துட்டதா, அந்த வார்த்தையை வச்சு ஜெபம். வருஷத்துல கர்த்தர் வாக்கு கொடுத்தார், அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நான் ஜெபம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள் என்னன்னா, கர்த்தர்கிட்ட போய் எதுக்கு ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிட்டு, ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை யாருகிட்ட கேட்கணுமா? அப்பாதான் என்ன ஆசீர்வதிக்கணும். காலேபின் குமாரத்தை அப்படிதான் சொல்லுகிறார், நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை விடுகிறதில்லை. ஏன்னா தேவ ஜனங்கள் பாருங்க, தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது நம்ம வாசம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28 வாசம், தேவன் தாவீதுக்கு ஒரு வாக்கு பண்ணினார். 29வது வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஜெபம் பண்றான், இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக ஆசீர்வதிங்க. அப்புறம் கர்த்தரான ஆண்டவரே அதை சொன்னீர், ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்ற. பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, தேவன் ஒன்றை வாக்கு பண்ணுகிறார். தாவீதுக்கு சொன்னார், தாவீதே இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன்னு சொன்னார். சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்படியே போல என்ன செய்தான்னு போட்டிருக்கு, அந்த வாக்கு தத்தத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிப்பன்னு சொன்னா ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் வரும். ஜெபிக்க 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 கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார், உன் குடும்பத்தை பெருக பண்ணுவார், நன்மையை பெருக பண்ணுவார், சந்ததியை பெருக பண்ணுவார். அவருக்கு
பிரியமானதை செய்வோம். அவர்கிட்ட எதை கேட்டாலும் அவர் என்ன செய்வாராம்?